ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க, கண்மணிய கூப்பிடுறாங்க. சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஓடி வராங்க. இன்னைக்கு என் கூட வா, முக்கியமான வேலை இருக்குது ஆஃபீஸில் அப்படி கூப்பிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, எங்கே பாட்டி அப்படின்னோடனே, எல்லாம் அன்போட ஆஃபீஸ்க்கு தான் கூப்பிடுறேன் அப்படின்னோடனே, அன்போட ஆஃபீஸ்க்கா, நிஜமாவா பாட்டி அப்படின்னு. ஆமாம், பின்ன நீ வந்து அவன் பொண்டாட்டி இல்லை, எல்லா விஷயமும் அவனை பற்றி தெரிஞ்சுக்க வேணாவா, அதனால தான் கூப்பிடுறேன். இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு நீயும் வரணும், உனக்கு தான் சமையல் வேலை நல்லா தெரியுமே, அப்புறம் என்ன, அவனோட நிர்வாகத்துக்கு சமையல் வேலை ரொம்ப முக்கியம், அதனால் அவன் கிச்சனை காட்டுறேன் வா அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே சந்தோஷம் தாங்கவே முடியல, கண்மணிக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்பா, அன்போட மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, இதை யூஸ் பண்ணி எப்படியாவது அவரோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு கண்மணி ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. வாடி வா, உனக்கு இருக்குதுல்ல அப்படி சொல்லிட்டு, இங்கே பார், இன்றைக்கி நீ டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு ஒன்று செய், கஸ்டமருக்கெல்லாம் பரிமாறதுக்காக. அந்த டிஷ்ஷை பார்த்துட்டு அன்பு மயங்கி போயிடணும், அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நீ தயார் பண்ணணும், புரியுதா பாட்டி? நீங்களா சொல்கிறீங்க, நிஜமாவா பாட்டி? நான் கண்டிப்பாக செய்கிறேன் பாட்டி, அது அன்பு கண்டிப்பாக சாப்பிட்டு வந்து பாராட்டுவார் பாட்டி அப்படின்னு. பார்க்கலாம் பார்க்கலாம், நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. செய்யிடி, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னோடனே, இங்கே வந்து ரொம்ப சூப்பராக வந்து அவங்க செய்கிற மாதிரி குருமா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக செஞ்சு வச்சிடறாங்க. கண்மணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இது அன்பு வந்து எல்லாருக்கும் பரிமாறலாம் ரொம்ப பாராட்டுவாங்க, கண்டிப்பாக அன்பு வந்து நம்ம சமையலை வந்து தெரிஞ்சுப்பாரு பற்றி அப்படி சொல்லிட்டு கண்மணி யோசிச்சுட்டு போயிடுறாங்க. எங்கள் பாட்டி என்ன பண்ணுறாங்க, யாருக்கு தெரியாமல் வராங்க. வந்து ஓ, இவ்வளோ நல்லா செய்கிறியா நீ, இதை வந்து அவன் சாப்பிட்டு கண்டிப்பாக வந்து பாராட்டினாலும் பாராட்டிடுவான், விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உப்பள்ளி கொட்டிடுறாங்க. உப்பள்ளி கொட்டி கலக்கி வச்சுட்டு, இதுக்கப்புறமா அவன் எதுவுமே பண்ணவே முடியாது, இதை சாப்பிட்டு எல்லாருமே திட்ட போகிறாங்க, அப்புறம் கண்மணியை எல்லா முன்னாடி அவமானப்படுத்த போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிடுறாங்க. இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து பரிமாறிட்டு இருக்காங்க குழம்பு. எல்லாருமே பரிமாற்றும் போது அன்பு வராரு. இங்கே பாருடா, புதுசாக கண்மணி வந்து ஒரு விஷயம் சமைச்சிருக்கா, அதனால் எல்லாரையும் பரிமாற சொல்லியிருக்கேன். ஏன் பாட்டி, நம்ம எப்படி சமைப்பான்னு தெரியாமல் இப்படி பண்ணிட்டீங்க, அவள் தான் சொல்லிட்டு இருக்காளா நல்லா சமைப்பேன் நல்லா சமைப்பேன்னு சொல்லிட்டு, சரி அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தான் பண்ணேன், கண்டிப்பாக நல்லா தான் சமைச்சிருப்பா போல் இருக்கு, எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க, எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க பாட்டி, எதில் வேணாலும் நான் ரிஸ்க் எடுப்பேன், என் தொழிலில் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, தெரிஞ்சும் ஏன் பாட்டி என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி பண்ணீங்க அப்படின்னோடனே, இங்கே இதில் என்னப்பா தப்பு இருக்குது, நானாப்பா சொன்னேன், உன் பொண்டாட்டி தான் ஆசைப்பட்டா அன்போட வந்து வேலையில் வந்து நானும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு, அதனால தான்ப்பா நான் வந்து சொன்னேன் அப்படின்னோடனே, அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அமைதியாக, ஒன்றும் புரியல பாட்டிக்கு, என்ன இல்லை அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, உடனே அங்கே கூப்பிட்டு கேட்குறாரு, எல்லோரும் சாப்பிட்டு வந்து அனுப்பிச்சிங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, சார் ரொம்ப நல்லா இருந்தது சார், இன்றைக்கி புதுசாக ஒரு டிஷ் மேடம் வந்து பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சார் அப்படின்னோடனே, நிஜமாக சொல்கிறீங்க, ஆமாம் அப்படின்றாங்க. உடனே கூப்பிட்டு கேட்குறாங்க, கண்மணியை வந்து சரி அந்த டிஷ் எனக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க. பாட்டி வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி சாப்பிட்றாங்க. என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. எப்படி உப்பு நான் அவ்வளோ அள்ளி போட்டேனே, எப்படி இந்த மாதிரி உப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கும்போது பாட்டி வந்து கண்மணியை கூப்பிட்டு கேட்குறாங்க, சரி எப்படி நல்லா தான் பண்ணி எல்லாமே அப்படின்னா, நல்லா தான் பண்ண பாட்டி அப்படின்னாங்க. சரி சரி, வேறு ஏதோ டிஷ்ஷில் ஏதோ ப்ராப்ளம்லாம் இல்லையே அப்படின்னோடனே, இல்லை பாட்டி வேறு ஒன்றும் இல்லை. கண்மணி நினச்சி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து எல்லாருக்கும் பரிமாறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு கண்மணி சாப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ உப்பு அதிகமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறது, ஐயோ இவ்வளோ உப்பாக இருக்கே, நான் என்ன செய்வேன், நான் கரெக்டாக தானே செஞ்சேன், இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு கண்மணி என்ன பண்ணுறாங்க, சரி முதல்ல லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு ஊற்றுவோம், இப்பவும் கொஞ்சம் உப்பு இருக்குது, சரி உடனே வந்து வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டுருவோம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆல்ரெடி நான் வச்சிருந்து நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட கலந்து இப்போ எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா உப்பே இல்லை. அப்பா உப்பே இல்லை, உப்பு ரொம்ப கம்மியாக கரெக்டாக இருக்குது, அப்பாடி அப்படி சொல்லிட்டு நிம்மதியாட்டினு இதை நினச்சி பார்த்துட்டு, பாட்டி ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்றாங்க. எப்படி இவ மேனேஜ் பண்ணான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க.